மலராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்படிதான் சீமான் அவர்கள் கஸ்தூரி எதுக்கு கைது செய்யணும் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பத்தி சீமான் அவர்கள் சொல்லும்போது கஸ்தூரி கைதில் உள்நோக்கம் கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தனிப்படையை அமைத்து கைது செய்யும் அளவிற்கு நடிகை கஸ்தூரி என்ன தவறு செய்தார்? மணல் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் நடமாடி கொண்டிருக்கும் போது கஸ்தூரியை மட்டும் தனிப்படையை அமைத்து கைது செய்து உள்நோக்கம் கொண்டது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று தான் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு கைது செய்யறதெல்லாம் தேவையில்லாத, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க விட்டுறணும். மாதிரி இந்த நிலையில சவுக்கு சங்கரும் அதை சொல்லியிருக்காரு. அண்ணன் சொல்றது உண்மைதான். கஸ்தூரி கைது வேற விஷயங்களை திசை திருப்புறதுக்கான ஒன்னா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்புறது ஒன்னா தான் கஸ்தூரியோட கைதை நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம மீடியாவில் என்கேஜா இந்த விஷயத்துல வச்சிருந்தா தான் நம்ம எல்லா தவறுகளையும் செய்ய முடியும். இப்ப கிண்டி மருத்துவமனையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நடக்குது அப்படின்றது சீமானவர்கள் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொன்னது ரொம்ப முக்கியமா இருக்கு. சவுக்கு சங்கர் வாழ்த்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாழ்த்துல உங்களை நம்பி தான் இருக்கும், திமுக நீங்க எதிர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனவே சீமான் அவர்கள் சொல்றது தான் நடக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்துறாங்க. நீங்க ஒரு கிண்டி மருத்துவமனையில் நடந்ததை ஈஸியா மறக்கடிக்கிறாங்க நம்மள. அது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு மருத்துவர் அது தவறு யார் பக்கம் இருந்தாலும் அவன் தவறு ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்க மருத்துவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்க. அதுவே அந்த பையன் வீட்டுல இருந்து கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ ஏழைகள்லாம் அப்படி ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல. ஏன்னா இருவர்கிட்டையுமே யார் தவறு, அதை தவறு செஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் அவர் உடம்பு சரியாகி வந்தோடனே விசாரணை நடத்தி அவங்க 2 பேரும் சரி பண்ணணும் இல்லையா? இப்போ தம்பி பண்ண தவறு, தம்பி அதுக்கான கைது பண்ணிட்டீங்க, அவருக்கான தண்டனை கொடுக்க போறீங்க. ஆனா அந்த மருத்துவர் பண்ண தவறுக்கு என்ன இது இருக்கு அப்படின்றது தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.